எனக்கு திருமணமானது. ஆண்டவர் கிருபையாக ஒரு நல்ல மனைவி கொடுத்திருக்கிறேன். அதை நான் சொல்றதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா சொல்றேன். எனக்கு நல்ல மனைவியோட குடும்பம் நல்ல குடும்பம். நான் அப்படிதான் விரும்புனேன். ஆண்டவருக்குள்ள வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஏக்கம். அதுவே எனக்குள்ள போக போக என்ன தோணுச்சுன்னா, நகை அணியாத ஒரு சகோதரி எனக்கு மனைவியா வரணும். அந்த குடும்பமும் நகை அணியாத குடும்பமாக இருக்கணும். என் பிள்ளைகளும் நகை அணியாதவர்களாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு வாஞ்சை. ஆனா நகையை அணியாம தான் இருக்கணுமாங்கிறது அப்படி இல்லை. ஆனா என்னுடைய இது அவங்களுடைய வளர்ச்சியை கொடுத்து தேவன் செய்யலாம். எலோயா. அப்ப தேவன் அந்த மாதிரி கொடுத்தாங்க. அப்ப 2011 திருமணம் ஆன பிற்பாடு மாமனார் மூலமாக சின்ன ஒரு அன்பளிப்பு. எலோயா. பேசிப்பாங்க. இதெல்லாம் சாட்சியில சொல்லணுமா அப்படின்ட்டு சாட்சி போய் சாட்சி அறிவுடன் நினைக்கிறேன். சில பேர் கத்தல் கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாருன்னே இருக்காது. அது மாதிரி இல்லாம நான் எப்படி வந்ததுக்கு நான் அவங்க சொல்லணும் அப்படின்னு ஆவியானவர்களுக்கு காலையில சொன்னாங்க இதெல்லாம் சொல்லணும். ஏன் இதெல்லாம் வர சொல்லலாம் தேவையில்லையாண்டது அப்படி இல்ல வரக்கூடிய அவங்க எங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். திருமணத்துல அவங்க நகைக்கு போடாததுனால 5 லட்சம் ரூபாய் அவங்கள நாங்க ஒன்றும் அவங்க கேட்கல. அவங்க நல்லா தராங்க மாமனார் சொன்னது. என்கேஜ்மெண்ட் ஆனா ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதுதான் எங்களுக்கு மேல மாடி, அந்த புதுக்கோட்டையில மாடி வீடு. நீங்களாம் வந்து ஒரு சின்ன ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன். பிள்ளைங்க 3 பிள்ளைங்க வளர்ந்ததுதான் இருந்தோம். அப்புறம் மேரேஜ் ஆன புதுசுல மீதி ஒரு 2 லட்சம் ரூபாய் மனைவி பெயர்ல அக்கௌண்ட் போட்டாங்க. அப்ப முதலா திருமணம் ஆன பிற்பாடு நாங்க வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஸ்தோத்திரம் நல்லவர். அப்ப வந்து அவங்க அது ஒரு 2 லட்சம் ரூபாய் ரசமா கொடுத்து மீதி இடம் வந்து எப்படின்னா, அம்மா கூட ஒரு இடம் டீச்சர் தான் பார்த்தாங்க. தெரிஞ்சு கொடுக்கல. அவங்க இங்க இருந்தாங்க. எனக்கு இந்த இடத்துல எதுவும் தெரியாது. அந்த டீச்சர் வந்து இங்க ஒரு இடம் சொல்லி எல்லாரும் வித்துட்டாங்க. இந்த 3 இடம் மட்டும்தான் இருக்கு. 1 லட்சம் ரூபாய் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ்லாம் சேர்த்து 180 இருந்துச்சு. மீதி ரசமா கொடுத்து முடிச்சாச்சு. மனைவி கையில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இது எப்பயாவது பணம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், எல்லாரும் சொன்னாங்க இது நகையில போடலாம், அதில் போடுறது, இடத்துல போடுவோம், சரி இவெல்லாம் வித்துடலாம்னு சொல்லி தான் பண்ணது. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நிறைய வருவாங்க. இடத்துலாம் ஒன்றும் இல்லை. 2020 இருக்கும் கொரோனா டயத்துல இதுல கல்லிக்கால் ஒண்ணு வச்சிருந்தோம். அப்பாவை முயற்சி எடுத்து அதுல கல்லிக்கால் ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க. அது எங்க இடம் தான் ஆக்கிரமிப்பு மாதிரி. அப்ப இந்த இடத்துல ஒரு ஹார்ட்வேர் பில்டர் வச்சிருக்காங்க. கடை அந்த பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி சார் உங்க கல்லிக்காலாம் பிடிக்கிட்டாங்க அப்படின்னு உடனே அடுத்த நாள் வந்து பேசி நாங்கள் திருவையாக இந்த போலீஸ்க்கு நாங்கள் போகல. இல்லை நாங்கள் வந்து இந்த அதுக்கான செக்ஷன் இருக்கு கவர்மெண்ட்ல, அதுக்கும் போகல. தேவசத்துக்கு அமௌண்ட் ஆண்டதுல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் உபவாசம் ஜெபிக்கிறோம், நீங்க அற்புதம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போலீஸ்க்கு போகிறோம். ஆனால் அதுக்குள்ளேயே அவங்களே லாய்க்கு செப்பி உங்க இடம் தான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் என்ன தெரியல, வித்துருவோம்னு ஒரு முடிவு பண்ணாச்சு 2020. அப்பதான் நான் முன்னேறி வீட்டுக்கு வந்தோம். 2022 2 வருஷம் அங்கே இருந்தோம். அது பிற்பாடு ஆண்டவர் அங்கிருந்து ஒரு 2 வருஷம் கலெக்ஷன் இருந்த பிற்பாடு நீங்க கிளம்பி போகணுங்கிற மாதிரி ஆண்டவர் உந்துதலை கொடுத்தாரு. அப்ப நான் சூஸ் பண்ண இடம்லாம் மதுரை, இல்லை என்றால் திருநெல்வேலி என்று சொல்லி இருக்கோம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ மதுரைக்கு போகக்கூடாது, திருநெல்வேலிக்கு போகக்கூடாது, இங்கதான் வரணும், எங்க குமாரமணிக்கு வரணும். அப்ப நான் சொன்னேன், ப்ரொமோஷன் தான் அதிகம் எடுத்து போகணும். புதுக்கோட்டை தான் ஒரு டவுன், அதோட டவுன் மதுரை, அதோட டவுனுக்கு அப்படி போனா நல்லா இருக்கும். நீ புதுக்கோட்டையில இருந்து கும்பலமலை கிராமம் மாதிரி இருக்கு, இது நீங்க பேசல அப்படிங்கிற சில பேர் அப்படிதான் நம்ம நினைப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் ஆண்டவர் சொன்ன இல்லை நீங்க தான் அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் வந்துட்டு எல்லாரும் கேட்டாங்க, எல்லாரும் டவுன் கிராமத்துல இருந்து டவுனுக்கு போவோம், நீங்க என்ன டவுன்ல இருந்து நம்பிக்கீங்க கிராமத்துக்கு? அப்புறம் கேட்டாங்க, நீங்க என்ன இருக்கீங்க? பாஸ்டரா இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கு. அப்படியா? காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்து எதுக்கு வேலையை விட்டு வந்தீங்க? அப்ப நான் 20,000 ரூபாய் சம்பளம் இருக்கு, அதை வச்சு வந்தோம். ஆனா ஆண்டு கிருபையா என்னைக்கு எது வேலை எழுதி கொடுத்தோமோ அதை விட அதிகமா தான் கத்த நம்பி சந்திக்கிறேன். அப்படி குறைவா இருந்துச்சுன்னா அது என்னுடைய பலவீனமாக இருக்கு. நான் ஜெபிக்காம இருந்தால் மட்டும்தான் அந்த மாசம்
ரொம்ப குறைவான அமௌண்ட்டுக்கே சந்திச்சிருப்பாரு. யாருக்கு ஒண்ணு எப்படியோ 6 வருஷமும் 1 ரூபா நான் யார்த்தையும் கடன் வாங்கினது இல்லை, கடன் கேட்க விட்டது இல்லை. அதுதான் அது 2011 நாங்க தீர்மானம் எடுத்தோம். மேரேஜ் டைத்துல 2011 இருந்து 2026 வரையுமே 1 ரூபா கடன் இல்லாதபடி நடத்துறாரு. சில நேரங்கள்ல ஒரே ஒரு முறை பாஸ்டர் மட்டும் ஒரு 10,000 ரூபா கேட்டேன். திருப்பி கொடுக்கும்போது பாஸ்டர் சொல்லிட்டா அதெல்லாம் வேணாம் அடிச்சுட்டா அப்படின்னாங்க. அந்த ஒரு காரியம் மட்டும் இன்னும் எனக்கு உறுத்திட்டே இருக்கும். அந்த 10,000 கொடுத்துடணும் பாஸ்டர் வந்து இல்ல அது நான் கொடுத்தா வச்சுக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி தேவன் தான் என்னை நடத்தினேன். அப்புறம் 2022 இங்க வந்தோம். அந்த ஒரு 3 வருஷம் இங்க இருந்தோம். 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப சபை ஆரம்பிக்கணும்னு ஒரு இடம் காரியம். அங்கே அவங்க ஷெட்டு கொடுத்தாங்க. வேற ஒரு நிறுவனம் சார்பா கொடுத்து ஷெட்டை போட்டு சர்ச்சை கட்டைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க கொடுத்தது வெறும் வெட்டியில் கொஞ்சம் தான் கொடுத்துருந்தாங்க. நமக்கு நம்ம தான் காசு போட்டு பண்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது நீங்க இந்த ஷெட்டை முடிச்சாகணும் சொல்லி. இப்ப நான் அந்த பாஸ்டர் சொன்னேன், கடன் வாங்கி நாங்க இது செய்ய மாட்டோம் சார், தயவுசெய்து கப்பல் தந்தாங்க. இல்ல உங்க தலைமை நம்பிக்கை இல்லையா, அவங்க எப்படிலாம் நம்மளை கிண்டி விடாங்க. உங்க தலைமை அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, தலைமை உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்களா? ஐயோயா, அதாவது சிலருக்கு இருக்கிறதே எத்தனை வருஷம் நீங்க இருக்கீங்க, உங்க தலைமை உங்களுக்கு என்னதான் பண்ணி ஏன் நீ இப்ப வந்து ஏதோ ஒரு செட்டை கொடுத்துட்டு என்னடா கேள்விலாம் கேட்கிற? ஐயோயா, அவங்க 20 வருஷமா எங்க கூட இருந்து எங்களுக்கு எப்ப செய்யணும்னு அதை அவங்க கத்தது ஏறும்போது செய்வாங்க. நான் அவசரப்பட மாட்டேன் சார், எனக்கு இப்படிதான் இருக்கும், வரும்போதுதான் நான் வைக்கிறேன், இருந்தா இருங்க. அவங்க ரொம்ப டார்ச் ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தாங்க. அதே அதை சின்ன போட்டுட்டோம். அதே என்ன கொடுத்தாங்களோ அதை வாங்கி நானும் பாஸ்ட் கொடுத்தாங்க. அந்த ஐயோ இடத்துல இறக்கிட்டு வந்துட்டோம். பில்ல கொடுத்துட்டோம். ஏன் உங்களுக்கு பண்ணுறீங்க, யார் உங்களுக்கு பணத்தை கேட்டா அப்படின்னு. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு தேவை கடன் இல்லாம கட்டணும். உங்க அவசரத்துல கட்ட முடியாது, நீங்களே வச்சுக்கோங்க, யாராவது ஒரு இடத்துக்கு கொடுத்துருங்க, ஏதோ ஒரு சபை கொடுத்துருங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே கட்ட முடியாது. எனக்கு என்னன்னா கடன் வாங்காம செய்யணும். அப்புறம் கட்சியை பரவத்தூர் இதுதான் போயிட்டோம். வந்து முடிச்சுட்டு வந்தோம். சின்ன ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம முன்னாடியே வந்துட்டோம். ஆனா ஓய்வு முறை இல்லாம சொல்றேன் ஐயா, இப்ப சீக்கிரம் கட்டப்பட்டு. ஆனா எனக்கு என்னன்னா தேவன் நமக்கு எப்போ தரணும். நான் எங்க பாஸ்ட் தரேன். எத்தனையோ எங்க பாஸ்டர் வந்து ஆரம்ப நாட்கள்ல வீடியோ எடுக்கிறோம். மாசம் டிவியில பேசணும்னு இருக்காங்க. வாரம் 2000 ரூபா அப்படின்னு பாஸ்டர் சொல்லிட்டாங்க. என்னை எப்ப ஆண்டவர் டிவியில பேச வைக்கிறாரோ அது வரை நானா முயற்சி எடுக்கிறேன். அது இன்னைக்கு கர்த்தர் செஞ்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வாரம் லைவ் போயிட்டே அதுதான் வளர்ச்சி. அதுதான் அவங்க ஆசீர்வதிக்கிறாங்கன்னா அங்கே தேவை. இங்கன்னா இங்க உனக்கு உறவுக்காக இருக்கு. அதான் விஷயம் இருக்கா. ஊழியத்தின் பாதையில யாரும் முன்ன பின்ன நம்ம போட்டி போடக்கூடாது. நமக்கு எப்ப தேவன் கொடுக்குறாரு அவங்களோட அதெல்லாம் வேண்டாம். தேவன் எனக்கு கொடுக்குறாரா அவங்க தேவை இருக்கு. நம்ம காத்து போனா அவர் என்ன பண்றாரு தெரியும். அவரு காத்திருந்தாலும் அப்படியே அவர் முடிச்சு கொடுப்பாங்கதான். அவருக்கு வந்து ஒரு 50,000 கொடுத்து செட்டை போடணும். 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுதான் முதல் துவக்கம். அப்பதான் சரின்னு செட்டு அங்க போடலாமான்னு கேட்டா ஆண்டவர் சொன்னாங்க, அங்க வேற ஒரு பிளான் இருக்கு, கீழே வீடு மேல ஒரு சபமா இருக்கு. சொன்னாங்க எதிராக தரிசனம். அதனால அது முதல்ல அப்ரூவல் வாங்கிடு அப்படின்னு. ஏன் சொன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நீ வாங்கிடணும். ஏன் அந்த அடுத்த கவர்மெண்ட் வேணும் அவ்வளவுதான் வேறுன்னு சொல்றேன். அடுத்த கவர்மெண்ட்ல நீ எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீ ஆன்லைன்ல அப்ரூவல் வாங்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 95,000 ரூபாய் எல்லாம் ரெடி பண்ணி கீழே மேலையும் அதை வாங்க கட்ட தேவையை அவர் சொல்லிச்சாரு. அது பிற்பாடு ஆண்டு கேட்கும்போது இப்ப இந்த இடத்துல மாறுது. அதுதான் ரியல் பிளான். இது வந்து அதுக்கு முன்னாடி உள்ள பிளான். ஸோ இந்த பிளானை நீ நிறைவேற்றி இப்ப நான் ஆசீர்வதிப்பேன். ஈவி அது பிற்பாடு ஆண்டு சொன்னாரு, நீங்க இருந்தது போதும், உனக்கான இடம் வயலவன் தான், இங்க ஒரு ஊழியக்காரன் நான் நினைச்சு வருவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எனக்கு யாரும் கேட்கும்போது ஒரு நபரை அவங்க வந்தாங்க. அவங்க இதை சொல்லும் போதும் அவங்களும் அதை உறுதிப்படுத்திட்டாங்க. அப்ப புறப்பட்டு போனோம். பயிரவ போன ஈவி மறுபடியும் இன்னொருத்தவங்க 10,000 கொடுத்தாங்க. மறுபடியும் 10,000, 25,000 காணிக்கையை கொடுத்து இதெல்லாம் சேர்த்து
பிற்பாடு பாத்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு சொந்த பணம்னா பிள்ளைகளுடைய காலேஜ் லைஃபுக்காக ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது எடுக்க முடியாத சூழ்நிலை தான். இந்த நேரத்துல வந்ததுனால தற்சமயம் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதாவது எங்களுக்கும் கொடுக்கப்பட்ட பணத்தை உபயோகப்படுத்திட்டு மற்றபடி கடன் இல்லை. அவங்களுக்கு அதை நாங்கள் தெரியப்படுத்தல, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா திருப்பி போட்டுருவோம் அப்படின்னு அந்த ஒரு கடன் தான், வேற ஒண்ணும் எங்களுக்கு இல்லை. நிறைய பேருக்கு ஒரு என்ன இருக்கு, என்னன்னா ஏன் எங்களை கூப்பிடல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு. ஏன்னா நான் புதுக்கோட்டை சபையிலே கொத்தனா இருக்கிறாங்க. புதுக்கோட்டை தஞ்சாவூர் பாஸ் போன் பண்ணி சொல்லி கொடுப்பாரு. ஆனா எப்ப வேலையா இருக்கீங்க ரொம்ப அன்பா என்னன்னா அவர் போன்ல ஐடியா கொடுத்துருவேன். பெயிண்டர்ஸ் இருக்கிறாங்க, மெக்கானிக் இருக்கிறாங்க, சித்தார் இருக்கிறாங்க, எல்லாமே சபையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், இங்க ஒரு பாடு புதுக்கோட்டையை மறந்துடுவீங்க. குமாரமன் வந்தோம் ஒரே புதுக்கோட்டையை மறந்துடுவீங்க. இங்க கிடைக்கலன்னா ரொம்ப நேரம் மட்டும் உள்ள இல்லையா, இங்கே மளிகை ஜனம், இங்கே உள்ள ஜனங்கள் தான் ஓன் ஜனங்கள், இவங்கதான் ஓன் ஜனங்கள். இந்த ஜனங்களுக்காக நீ வந்திருக்க, இந்த ஜனங்களை நான் நேசிக்கிறேன், அதுக்காக தான் அவனை கொண்டு வந்திருக்கேன். இவங்களுக்காக நீ ஜெபிக்கணும், இவங்களுக்காக பிரயாசம் அப்படின்னு. இங்க உள்ள கொத்தனார் தான் யூஸ் பண்ணுவோம், இங்க உள்ள வெல்டர் தான், இங்க உள்ள எலக்ட்ரீஷியன் தான், இங்க உள்ள ஆட்கள். அது மாதிரி கொத்தனார் குடும்பம் பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்களே தண்ணி அவங்களே ஊத்திடுவாங்க. 2-3 நாள் சாமி வாங்கி வச்சுக்குவாங்க, நாங்களே தண்ணி ஊத்திடுவோம்னு சொல்லி ஊத்திடுவாங்க. வெல்டர், இங்க வெல்டர் இங்க ஒரு வெல்டர் அவங்க வந்தா மாட்டாங்க. ஏன் எனக்கு அந்த செட்டை கழட்டி இங்கே போடணும், அவ்வளவுதான். நான் சொன்னாங்க இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும் பழச. எனக்கு இதுல இருக்கிற ஒரு மெட்டீரியல் வேஸ்ட் ஆகக்கூடாது, எல்லாத்தையும் நீ யூஸ் பண்றதா பண்ணுங்க. அவர் சொன்னாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த செட்டில் எல்லாத்தையும் அப்படியே போட்டாங்க. பழசுதான், புதுசா 1-2 தான், 10வது இருக்குதான், இன்னும் 2 கம்பி மட்டும்தான் இருக்கு. அதையும் நான் விடக்கூடாது, ஒரு 2 ஏரியை செஞ்சிடணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் எங்களுக்கு உதவி சிலிண்டர்ஸ் வரமுறை சொல்லிடுவேன். இங்க வந்தா குடிச்சு வேலைக்கு வரக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை எனக்கு பேசக்கூடாது. 3 காரியம் இருந்தாலும் நீ வேலைக்கு வரணும் அப்படின்னு 3 காரியத்தை அதுக்கு அவங்களும் அதை கீழ்படுத்து. அப்படி அது கீழ்படியில்னா அவங்களுக்கு வேலை கிடையாது. அந்த வரை நீங்க சொல்லிட்டு இவ்வளவு ஆட்கள் யூஸ் பண்ண சொல்றீங்க. ஆனா 3 கண்டிஷனுக்குள்ள வந்தா மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அவங்க குடிச்சிட்டு நீங்க வேலைக்கு என்னால அலோவ் பண்ண முடியாது. அது ஆண்டவர் அங்கீகரிச்சார். சரி, ஓகே. இசைக்கியதை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த மரச்சாணி எடுத்து சாப்பிடு. அவர் இசைக்கு சொன்னார், இந்த மாதிரி மாட்டுச்சாணி எடுத்து சாப்பிடுறேன், மல்லிச்சாணி வேண்டாம் அப்படின்னு. அது மாதிரி ஆண்டவர் அப்படி நமக்கு சில நேரங்கள்ல அப்படி ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறார். இந்த 3 காரியத்தை நம்ம செய்யணும். சரி, இங்க உள்ளவங்களும் அதை அப்படியே கீழ்படிஞ்சு அவங்க வந்தாங்க. உண்மையிலே இங்க வரும்போதுதான் அவங்க குடிப்பழக்கம் இருந்தாலும் இங்கே குடிக்க மாட்டாங்க, இங்க சிகரெட் குடிக்க மாட்டாங்க, இங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. இந்த இடத்துல அப்படி அவங்களுக்குள்ள அதுல ஒருத்தர் வெல்டர்லாம் வரும்போது அவரை கேட்டாரு, ரொம்ப அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை பார்த்தேன். இங்க வேலைக்கு வந்தவங்களுக்குள்ள இங்க வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யறதை நான் பார்த்தேன். அப்ப எங்களுக்கு பக்கத்து வீட்டுல இங்க பக்கத்து இருக்காங்க, அவங்க செட்டெல்லாம் இங்க போட உதவி செஞ்சாங்க. வேலை ஆரம்பிக்கும் போது செட்டை போட்டுறதுக்கு முன்னாடி இங்க மூளையில செப்டிக் டேங்க் தொடரணும்னு நாங்க முயற்சி எடுத்தோம். ஆண்டவர் கிருபையா 4 அடியிலேயே ஊற்றுத்தண்ணீரை கொடுத்தாங்க. 6 அடிக்கு மேல தோண்ட முடியல, உடனே 4 அடி போட்டு அது செப்டிக் டேங்க்ல அது ஊற்றுத்தண்ணீர் கிணறுன்னு வச்சுக்கிறாங்க. அத உடனே இந்த சிஸ்டர் இங்க இருக்காங்க, மெடிக்கல் ஒர்க் பண்றாங்க. அவங்க உங்க தண்ணியை நான் டேஸ்ட் பண்றேன்னாங்க. உடனே ஒரு குழந்தை போய் சமைச்சு பார்த்தாங்க, ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு. கொத்தனார் இருக்காங்க, நாங்களும் குடிச்சு பார்த்தோம். இப்ப நான் போர் போடுறேன், எனக்கு போர் போட்டாச்சு, மோட்டர் வைக்கல 60,000 தேவை. 60,000 தேவையா இருக்கு, அந்த மிச்சப்படுத்தி கொடுத்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இன்னொரு காரியம், பல நாட்கள்ல ஒரு கேசபிக்கு எனக்கு அடிக்கடி ஒரு சபையில போன் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க, ஆலோசனை கேட்டே இருப்பாங்க. நல்லா நேசிக்கிற ஒரு சபை. என்ன இருந்தாலும் போன் பண்ணி கேட்பாங்க. ஒரு ஊழியக்காரர் தான், என்ன இருந்தாலும் போன் பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னாரு, ஒரு புதுசா வேற ஒருத்தர்ல அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, பதவி உதவி ஊழியக்காரர்களா. ஆண்டவர் சொன்னாருன்னா அவங்களை அபிஷேகம் பண்ணிடு, இல்லைன்னா ஆபத்து வரும். உங்களுக்கு யாரு தலைமை வச்சிருக்காரோ அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க அப்படின்னு இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசினார். அப்ப அதை அவங்க சொன்ன உட்பாது அது உடனே அதை அவங்க செயல்படுத்தினாங்க. இப்ப அது நமக்கும் என்னாச்சுன்னா, அது நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுதுல அப்படின்னா, தீர்க்கதரிசனம் மத்தவங்க உரைக்கும் போது அதே தீர்க்கதரிசனம் தான் நமக்கும்
பிரசங்கம் பண்ணும்போது நம்ம என்ன பிரசங்கம் பண்றோமோ அதே பிரசங்கம் நமக்கும் வரும். அது மாதிரி எனக்கும் இதை பரிசு பண்ணணும்னு புரியுது. பாஸ்டர் யார் பாஸ்டர் மிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை. நான் எங்க பாஸ்டர் பண்ணுவாங்க, நான் சோதரிக்கிறேன். என்னுடைய மேரேஜ், என் தங்கை மேரேஜ், என் தம்பி மேரேஜ், எங்க வீடு பிரதிஷ்டை, என் மேரேஜ் மட்டும்தான் அவங்களால நேரடியாக கலந்து கொள்ள முடிஞ்சது. மற்றதெல்லாம் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தாலும் எனக்காக அதெல்லாம் வந்து சில கனவீனம் பட்டாலும் எனக்காக அதை வந்து அவங்க தாண்டி கொண்டாங்க. அதற்காக இங்கு வரை நன்றியுடையவராக இருக்க மகிழ்ச்சி வராங்க. அந்த சீட்டு போடும்போது கொஞ்சம் சொன்னாங்க, எங்க நாங்க ஸ்பான்சர் பண்ண நாங்க ஒருத்தவங்க வருவோம், நாங்க வந்து போட்டோ எடுப்போம். எனக்கு உடன்பாடு இல்லை. அது எப்படியா, நான் எங்களை வளர்த்த ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்காரு, நீங்க வந்து 20,000 செட்டை கொடுத்துட்டு நீங்க வந்து ஒரு ஃபிளக்ஸை போட்டுட்டு நீங்க வந்து போட்டு விட்டு நீங்க வந்து ரிப்பன் அடிக்கிறீங்களா? இல்லையா, நீ லட்சக்கணக்க கூட எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவை என்ன இருக்க. எப்படி நம்ம அப்பா அம்மா மாத்த முடியாது, அதே போல ஆவிக்குரிய தாய் தப்பா மாற்றவே முடியாது. அப்பா அம்மாட்ட சண்டை போட்டுட்டு சில காலம் பேசாம இருக்கலாம், ஆனா அப்பா அம்மா அவங்க தானே, அவங்கதான். சில வருத்தங்கள் இருக்கலாம். அதனால வச்சு பண்ணணும். அது மாதிரி அங்க அந்த பழைய வீட்டுல பண்ணும்போது பெருசா பண்ணாங்க பஸ்லான்னு. அப்புறம் இந்த வீட்டுக்கு கேக்கையில் இருக்கும்போது பாஸ்டர் இங்க அமெரிக்காவில் இருந்தாங்க. அப்ப இன்னும் ஆன்லைன்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இருக்கும்போது சரி பாஸ்டர் சொன்னோம், பாஸ்டர் வரேன்னாங்க. பாஸ்டர் மேல வர முடியல, அதுக்கு நெருங்கலாவே இருந்துச்சு. சரி 8 மணிக்கு வச்சதான் பார்க்கும்போது இங்க உள்ள பேரும் ஈவினிங் வந்தாங்க. அப்ப எல்லாரும் நீங்களா சொன்ன மாதிரி தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னன்னா டாய்லெட் ஃபினிஷ் ஆகல, அதனால உங்களை சிரமப்படுத்தக்கூடாதுங்கிறதுனாலதான் உங்களுக்கு கூப்பிட வேண்டாம், அப்புறம் பிரம்மாண்டம் வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இதுவே பிரம்மாண்டமாக வேற என்ன உண்மையிலே இது எல்லாமே நான் எதுவும் பிளான் பண்ணல. நாங்க ஆகஸ்ட் மாசம் காலி பண்ணிடலாம் ஹவுஸ் ஓனர் சொன்னோம். ஆனா என்னமோ தெரியல, அவங்களே நானும் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இந்த நாள ஆண்டவர் நியமிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட நான் என் மனசு நியமிச்சு ஆகஸ்ட் மாசம் தான் ரூபா கட்டும், ஒவ்வொரு ரூபா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் இந்த முன்கூட்டியே வச்சு இதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் வர உதவி செய்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் நாம ஒன்றே மகிழ்ப்படட்டும். இதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வார்த்தை கொடுக்கணும். ஆரம்பிச்சது லேட்டா தான் ஆரம்பிச்சோம், ஏன்னா எல்லாரும் வரணும் இருக்காங்க. கொஞ்சம் செய்தி கூட நேரம் போனாலும் நீங்க அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட போனாலும் டயத்தை யாரும் பார்க்க கூடாது. எல்லாம் இங்கேதான் நம்ம இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட போனாலும் சந்தேகப்படாமல் எங்க வீட்டுக்கு அனுமதிச்சு அதை நடத்தினாங்க. அதுக்கு நாங்க பாத்திரவானாக இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யலாம். அவங்க தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு நாங்க ஹாலில் ஜீவி பண்ணோம். எங்க ரூம் கொடுத்து ஹால் வந்து கொடுப்பாங்க. இப்படிலாம் எங்க உருவாக்கி இருக்காங்க. அவங்க எங்களுக்காக ஊழியத்துக்கு பட்ட தியாகங்கள் அதிகம், பட்ட பிரயாசங்கள், எங்களுக்காகப்பட்ட பிரயாசங்கள், கண்விழிப்புகள், எங்களுக்கு அவங்க ஊழியக்காரா இருந்தாலும் எங்களுக்கும் ஒரு சில நேரங்கள்ல பணிவிடை பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்துல செஞ்ச பணிவிடைகள் ரொம்ப அதிகம். அவங்க வார்த்தைகள் வரும், ஐயா செய்தி கொடுப்பாங்க. பிற்பாடு அவங்க பாஸ்டர்மா அவங்க ஒரு தீர்க்கதரிசி. ஆமா, அதுதான் உண்மையை சொல்லணும். நான் இப்பதான் கரெக்ட் தீர்க்கதரிசி. ஆனா எனக்கு முன்னாடி அவங்கதான் என் சபைகளா தீர்க்கதரிசி. அவங்க வந்து நின்று ஒரு வார்த்தை சொன்னாவே அந்த வார்த்தையிலேயே ஆண்டவருடைய தொடுதலை நீங்க பார்க்கணும். யாரும் நீங்க போயிடக்கூடாது. நீங்க இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போகணும்.
ஒரு அன்பான வேண்டுகோள், எனக்கு எல்லாரும் பரிமாற முடியல, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம், பார்சல் கொடுத்துருக்கோம். நீங்க வாங்கிட்டு வீட்டுல சாப்பிட்டாலும் சரி, இங்கே சாப்பிட்டாலும் சரி, ஸ்தோத்திரம். டாய்லெட் வசதிக்கு ஒரு இது இருக்கு, நீங்க கேட்டுக்கலாம், இங்க போயிருங்க, யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து ஐயா கம்பெனி வார்த்தையை கொடுப்பாங்க. அந்த எல்லாருக்கும் உங்களுக்கு நாமத்துல வாழ்த்துக்கள்.